ஆமாம் நல்லா இருக்குதா? இப்போ நம்ம வெட்டின மீன் முதல்ல ஒரு சீலா, அது வந்து வெள்ளை சீலா, கருப்பு சீலா, கருப்பாக இருக்கும் மீன் வெட்டினா. இது வந்து வெள்ளை சீலா, மீன் வெள்ளையே இருக்கும் உள்ள. இன்னொன்றுன்னா கேஸ் ரெண்டுமே உள்ளதான் இருக்கும். இந்த மீன் வந்து கொஞ்சம் உடையாது, அந்த மீன் உடையும். வெள்ளையா இருக்கா? ஆனா ஒரு 5 மீன் வெட்டினா வெட்டணும், பரவாயில்லையா? அப்படிலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அப்படிலாம் பண்ண முடியாதுண்ணா, எல்லாரும் வேணும்ண்ணா. சொல்றதெல்லாம் கேட்டுதுண்ணா. 10 நிமிஷம் நிக்கிறேண்ணா, 10 நிமிஷம் 5 மீன் வெட்டுறேண்ணா. உள்ளதான் அங்கதான் இருக்கா? ஆமா, நான் இங்க இருந்து நான் அங்கதான் இருப்பேன். லெவல் அந்த சீலா வந்தீங்கன்னா வெள்ளை கருப்பு சீலா வந்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டேஜ் கூட நல்லா இருக்கு. நீங்க பிடிங்க, நான் பாத்துக்கிறேன். போட்டோ எடுத்து ஆல்ரெடியா இருக்கு. எதுவுமே பண்ண மாட்டேன். இதெல்லாம் ஒரு பண்ணுவோம் அப்படியா? இதெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் எடுங்க, எல்லாமே நல்ல கவர் தான். நாளைக்கு அப்படியா கருப்பு வெள்ளை கவர் தட்டுனா வருவாங்க. இந்த சீலா கருப்பா இருந்தா அவ்வளவுதான் கதை கந்தல். ஏன் கதை கந்தல் சைஸ் வராது. அந்த சீலாவே நான் ஓரளவுக்கு உடையாம போட முடியும். இந்த சைஸா இருந்தா முள்ளு தரமான முள்ளு. இதெல்லாம் சீலாவே முதல்ல ரீசனா இவ்வளவு பெரிய மீன் சைஸாக போட முடியாது. எது வெள்ளை சீலாவுன்றது மட்டும்தான் தான் அது அந்த மாதிரி போடுறது. இதெல்லாம் வயிற்று எடுத்து தான் போட்டுருவேன். ஓகே, ரவுண்ட் ரவுண்டா
எவ்வளவு மெலிசா போடலாம்னு போடலாம். சிவப்பு மீன் கூட பிடிச்சிருப்பா. அவரு பிடிங்க. பையெல்லாம் கிழிஞ்சு மேல பையன் முன்னாடி போட்டுன்றா அந்த சீலா நல்லா இருக்கு. தூணி முள் இல்லைங்க, கீழே தூணி முள் இல்லை, சீக்கிரமே விட்டுருங்க. அவருக்கு ஆரம்பிச்சு வந்தா 4 நிமிஷம் தான் இருக்குது. 2 மீன் இருக்கு. அடாணி அவன் நம்ம சொல்லிட்டு ஏதோ சைடு காப்பு விடுறான். என்ன கவனிக்கலாம அந்த மீன் வெட்டிடலாம். அந்த மீன் எப்படி வெட்டுறது? காசு ரவுண்டா ஒரு நாள் தானே அதான் லீவு போட்டு 2வது கடையில் தான். நேற்று அரைக்குழம்பு ஒரு இருக்குது, 3 கத்தி வெட்டி பண்ணி வந்தேன். மஞ்சள் வெட்டுறதுன்னு அப்போ அந்த கத்தியில் ஒருத்தர் தான் வெட்டிக்கிறேன். மீனுக்கு ஏற்ற மாதிரி கத்தி வச்சுக்கிறேன் கையில். கத்தி இல்லைன்னு சொல்லி